அதாவது இவர்களோடு எனக்கு நட்பு ஏற்பட்ட நாளிலிருந்து அவர்கள் எத்தனையோ முறை அவர்களுடைய ஜெபம் தொலைக்காட்சி நிலையத்திற்கு அழைத்திருக்கின்றார்கள். பல முறை அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களை பார்க்கின்ற பொழுதெல்லாம் நான் கேட்பது, திருமணமாகி எவ்வளவு நாட்கள் ஆகின்றன என்று. அவர்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து, எங்களுக்கு எத்தனை வருஷம், 4 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் அப்படி சொல்லுவாங்க. இவ்வளோ வருஷம் ஆச்சு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்பேன். அவங்க முழிப்பாங்க ஒரு மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு டெட்லைன் கொடுத்துட்டேன், இந்த நாளுக்குள்ளே குழந்தைய பெற்றே ஆகணும். அது மாதிரி ஒரு டெட்லைனே கொடுத்துட்டேன். கொடுத்து பயந்துட்டார். உண்மை உள்ளபடி 2 பேருமே பயந்துட்டாங்க. இந்த மக கர்ப்பமடைதான். குழந்தை பெற வரைக்கும் அனுதினமும் நான் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த குழந்தை இந்த மகளுடைய கருவிலே நன்றாக வளர்ந்து முழு வளர்ச்சி அடைந்து பேறுகாலத்தில் சுகப்பிரசவத்தில் இந்த மகள் அந்த குழந்தையை மகிழ்ச்சியோடு பெற்றெடுத்து தாயும் செய்ய நலம் பெற வேண்டும். இந்த குழந்தை ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனித தயவிலும் அதிகமாக விருத்தி அடைய வேண்டும் என்று நான் அனுதினமும் ஜெபித்து கொண்டு வந்தேன். நீங்களும் ஜெபிச்சிருப்பீங்கப்பா, நீங்கள் எல்லாம் நிறைய பேர் ஜெபிச்சிருங்க. அப்படி ஜெபித்தவர்களும் ஒருவனாக நானும் இருந்தேன். அதை மகிழ்ச்சியோடு சொல்லிக் கொள்கிறேன். அதே போல் சுகப்பிரசவத்தில் இந்த மகன் பிரேயனை ஈன்றெடுத்தார். பாருங்க எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அவர் ஏதோ பேசிக்கிட்டு இருக்க. அல்லேலூயா.